சோமனாம்பிலிசம் ஒரு ஆளுக்கு இல்ல ஒரு பர்சனுக்கு எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து 4 காரணம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா ஜீன். அவங்க ஃபேமிலியோட ஜீன் வழியா அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. அவங்க அப்பாக்கு இருக்கலாம், இல்ல தாத்தாக்கு இருக்கலாம், இல்ல கொள்ளு தாத்தாக்கு இருக்கலாம். அது மூலியமா அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஜீன் டிசீஸ், அதாவது பரம்பரை வியாதியை வந்து மாத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சயின்ஸ் அப்படிதான் நினைச்சிருந்துச்சு. டிஎன்ஏ மூலியமா வர டிசீஸ் இல்ல ஜீன் மூலியமா வர டிசீஸை வந்து மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப சயின்ஸ் அட்வான்ஸா வளர்ந்துச்சு. இப்ப சயின்ஸ் என்னன்னா, ஒருத்தருக்கு எவ்வளவு ஒரு மோசமான டிஎன்ஏ இருந்தாலும் சரி, என்ன ஒரு கொடூரமான டிசீஸ் அவர் ஜீன் மூலியமா அவருக்கு வந்திருந்தாலும் சரி, அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லியிருக்கு. சோ உங்க ஜீன் படி சோமனாம்பிலிசம் இருந்துச்சுன்னா அதை மாத்திரலாம் ஈஸியா. சோ அதுக்கு வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிசீஸ்க்கு வந்து நைட் ஸ்லீப்லெஸ்னஸ், அதாவது ஒரு ஹியூமனுக்கு நைட் வந்து 7 to 9 hours தான் தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட பழைய வீடியோஸ்ல பேசியிருப்பேன். அந்த மாதிரி தூக்கம் வந்து யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு ஃபியூச்சர்ல சோமனாம்பிலிசம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப என்னோட பாடிக்கு 7.5 hours டெய்லி நைட் தேவை இருக்கும் போது நான் ரெகுலரா மாச கணக்குல வருஷ கணக்குல அந்த தூக்கத்துக்கான அளவை கம்மி பண்ணியே தூங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ஃபியூச்சர்ல